இப்ப விஜய் அவர்களுமே பாத்தீங்கன்னா பெண்களால நடமாட முடியல அப்படின்ற மாதிரிதான் அவருடைய பேச்சினுடைய தன்மை நம்ம பார்க்க முடியுது. அப்போ பெண்களுடைய டார்கெட்டை வந்து அதாவது திமுகவுக்கு வந்து பெண்கள் ஓட்டு இருக்கிறதுனால அப்படியே கவரலான்னு பாக்குறாரு இல்லையா? அப்படிதான் பாக்குறேன். அது அப்படிதான் அது. பெண்கள் ஓட்டு அதுவும் குறிப்பாக அந்த ரூ. 1000 குடுத்த பிறகு, இலவச பஸ் பயணம் குடுத்த பிறகு, புதுமை பெண் திட்டம் வந்த பிறகு, பெண்கள் ஓட்டு திமுகவுக்கு பெருமளவில் போன பார்லிமென்ட் தேர்தல்ல போச்சு. அத அப்படியே அவங்க தக்க வைக்கிறதுக்கான முயற்சிகள்ல அவங்க இறங்கியிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கு. அந்த ஓட்டுக்கள எப்படி பறிக்கிறதுன்னு பார்க்குறாங்க. அதுக்கு இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைய அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. நாட்டுல கொலை, கொள்ளை நடக்குதா இல்லையான்னா நடக்குது. கொள்ளைக்காரர்கள உடனே பிடிக்கிறாங்க, என்கவுண்டர் பண்றாங்க. எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. அதே மாரி கொலை 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 இருந்தா தொடர்ந்து ரவுடிகள் ரவுடிகள் பழிக்கு பழி வாங்கல்ல கொலை செய்யப்படுகிறார்கள். அதே மாரி வேறு பல கொலைகளும் இங்க நடக்கின்றன. அது தொடர்ந்து அவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஆனால் அந்த கொலைகள் வந்து தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு கெட்டு போனதுக்கு அல்லது பெண்கள் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதற்கான உதாரணமானா, அது வந்து நம்ம ஒரேடியா வந்து அப்படி வந்து முத்திரை குத்தக்கூடிய வாய்ப்புகள் இல்லை என்பது என்னுடைய கருத்து. அது இது மாரி சொன்னா உடனே ஏதோ திமுக, அதிமுக ஆதரவு பத்திரிகையாளர்கள் அல்லது அதிமுகல இருக்கிறவங்கலாம் வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு எல்லாரும் சொல்லணும்னு எதிர்பார்த்தா, அவங்க சொல்றபடி அந்த அந்த மாரி சொல்றதுக்கான வாய்ப்பு இல்ல. உண்மையிலேயே சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சா? அதுக்கு நான் உதாரணம் சொன்னா மணிப்பூர். இன்னொரு உதாரணம் அதிமுக ஆட்சியில் இருந்த உதாரணத்தையே சொல்றேன். ஸ்டெர்லைட் போராட்டம். 13 பேர் இறந்து போனாங்க. அது சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக்கின ஒரு விஷயம். அந்த மாரி விஷயத்த நீங்க ஒரு பெரிய ஒரு கலாட்டா, கலவரம், வன்முறை, துப்பாக்கி சூடு, மக்கள் வெளியிலே வர முடியல. அதுதான் வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இந்த கொலை, கொள்ளை பிரச்சனை தனி மனிதர் சார்ந்த பிரச்சனை. ஆனா, அது வந்து கவர்ந்து கொடுக்கிற ஒரு பிரச்சனை.